Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். சார், அடுத்தடுத்து ராஜினாமாக்கள் என்ன நடக்குது? தொடர்ச்சியா இன்னும் எத்தனை ராஜினாமா இருக்க போகுது? ஒண்ணுமே தெரியல. தினம் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. சார், இவர் ஊழல் கட்சிக்கெல்லாம் பேசினாரு. யாரு? தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசினாரு. அல்லு சில்லுன்னாரு, மற்றும் பலர் மற்றும் சிலர். இப்ப அல்லு சில்லு மற்றும் சிலர் மற்றும் பலர்கிட்ட போய் நின்று இரவல் வாங்கி அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த இதுல ஜெயிக்கணும்னு பாக்குறீங்களா? இந்த அரசியலுக்கு என்ன பேர்? இந்த மாடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அரசியல் இப்படிதான் போகுது. நீங்க தனிப்பெரும் கட்சியா வந்த உடனே எதிர்கட்சியில இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சியில ராஜினாமா பண்ண வச்சிடணும். ஓ, இது ஒரு புது ஃபார்முலா. ஆமா, யார் உருவாக்குறது இந்த ஃபார்முலா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காப்பி ரைட்டு கொடுக்கணும்னா ஐயா ஆதவுக்கு கொடுக்கலாம். அதிமுக திமுகவை தனிமைப்படுத்துகிறாரா? அதாவது அதிமுக திமுகவை நிலைகுலைய வைத்துக் கொண்டிருக்கிறாரா ஆதவ்? நிலைகுலைய வைக்கிறதுன்றதை விட அது என்ன நிலைகுலைய? ஏதோ ராஜதந்திர கேள்வி மாதிரி நீங்க கேட்குறீங்க. அல்ப அரசியல்னு நான் பார்க்குறேன். சொந்தமாக கட்சியை வளர்க்கணும், சொந்தமாக ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு போகணும். மாற்றுன்னு சொன்னது அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்டணும். காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, பழைய சென்னையில் இவ்வளோ குற்றங்கள். அப்போ 24 மணி நேரத்தில் 12, 2 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பாலியல் சீண்டல் நடக்குது. ஒரு பத்திரிகை போடுது, இதான் நடந்துன்னு இருக்குது நாட்டில். ஐயா வைகோ சொல்கிறாரு, சிறப்பாக நடக்குது ஆட்சி. எப்படி நடக்குது? சிறப்பாக நடக்குது. 13 லட்சம் கோடி திடீர்னு போய் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. 13 லட்சம் கோடி கடலில் இருக்குதுன்றது நீங்கள் தனியாகவே இதை கேட்டிங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இது பேசிக்காக என்னென்னா ஒரு பெயில் டைம் மாதிரி. இப்போ ஒரு கேஸில் நமக்கு ஒரு சில விஷயம் சரியாக வரலை, இல்லை ஒரு இமீடியட் சேஃப்டி வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெயில் வாங்கிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது இந்த வெள்ளை அறிக்கை என்பது பெயில். எதுக்கு பெயில் வாங்குறாங்க? அதாவது 2500 கேட்கக்கூடாது, 6 சிலிண்டர் கேட்கக்கூடாது. இப்போ 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் இல்லையா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். அடுத்தடுத்து ராஜினாமாக்கள் என்ன நடக்குது? தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை ராஜினாமா இருக்க போகுது? ஒன்றுமே தெரியல. தினம் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிருக்காங்க. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இது தொடர்ச்சியான ராஜினாமாக்கள். இப்போ வரைக்கும் அதிமுகவில் ராஜினாமாக்கள், திமுகவில் ஒன்றும் அப்படி எதுவும் தெரியல. அப்படி உங்களுக்கு எதனும் தோற்றம் தெரியுதா? என்ன நடக்குது சார்? சமீபத்தில் அந்த தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விசிகா, நாங்கள் இல்லை அப்படின்னா இந்த ராஜினாமா அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஆதவையா கிட்ட ஆதவர்ஜனா கிட்ட, என்ன ஆதவ் இதெல்லாம் இதுதான் சப்போர்ட் தான் இருக்கே, இது என்ன அப்படின்னதுக்கு, இல்லைண்ணா அவங்களா விருப்பப்பட்டு சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடரும். இது ஏன் யாருக்காக தொடருது அப்படின்னா, முழுக்க முழுக்க தாவேக்கானுடைய நலனுக்காக தான் தொடருது. இதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதில் அதிமுகவில் ராஜினாமா பண்ணுறதுனால ஐயுஎம்எலுக்கு ஆதாயம், இல்லை திமுகவுக்கு ஆதாயம், இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதாயம்னு புரிஞ்சிக்க முடியாது. கோர்ட்டு இல்லை வேறு யாருன்னா ஒருத்தர் அதாவது தேர்தல் ஆணையமோ இல்லை கோர்ட்டோ அவங்க தலையிடலை அப்படின்னா இது நடக்கும். இன்னும் நடக்கும். என்னென்னா சார், அதாவது மென்டல் ஹெல்த் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சமீபத்தில் கூட யூஎஸ்லேருந்து ஒரு ஐயா ஒருத்தர் பேசினார், சைக்காட்ரிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களோட ஆசைகள் அதிகமாக அதிகமாக அரசியலினுடைய தன்மை ரொம்ப மோசமாக போகும். அப்போது நான் என்ன இங்கே புரிஞ்சுக்கிறேன்னா, மனிதர்களோட தனிப்பட்ட ஆசைகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ராஜினாமாக்கள் இல்லை எம்எல்ஏக்கள் மாறுறது, ஒரு கட்சியிலேருந்து ஒரு மாறுறது, இந்த கையில் மை காயறதுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு கட்சி, போய் சேர்றது இன்னொரு கட்சியாக இருக்குது. இது தொடரும். இது நன்றி உபயம் ஐயா ஆதவர்ஜுனா. இல்லை சார், நம்ம ஆதவர்ஜுனா டிவிகேன்னு சொல்கிறத விட இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமியும் தங்களுடைய எம்எல்ஏக்களை தக்க வைக்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிறதே 47 எம்எல்ஏ, அதில் ஏற்கனவே 4 பேர் போயிட்டாங்க. இனி ஒவ்வொன்றும் குறைஞ்சினா நமக்கு 42, 41 போகுது. நம்ம கூப்பிட்டு பேசுவோம், உட்கார வைக்குவோம் அப்படின்றத ஏன் இறங்கி வரல எடப்பாடி?
இல்லைங்க, ஒரு சிலர் பேர் வந்து அவங்களோட ஃப்யூச்சரை அவங்க தான் எழுதிக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பார்த்தா வந்து சசிகலா அவர்கள் போனாங்க, ஓபிஎஸ் போனாங்க. அவர் அந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலையே. அவர் கட்சி என்னவா ஆகணும், அவர் என்னவா ஆகணுன்றது அவர் முடிவாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்தாதான் தான் தேர் எடுக்க முடிக்கும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே அவர் போக தயாராக இல்லை. அதனால் அவருக்கு தான் பாதிப்பு, கட்சிக்கு தான் பாதிப்புன்றது அவருக்கு தெரியுமா தெரியலையா, இல்லை தெரிஞ்சே அமைதியாக இருக்காரா, இல்லை இவங்கெல்லாம் போனால் இன்னும் இளைஞர்களை போட்டுட்டு எனக்கு அதிமுகவோட பொதுச் செயலராக இருந்தால் போதும் அப்படி எதனா அவர் திட்டம் வைக்கிறாரா, அவர் திட்டம் என்னன்றது தெரியல. ஆனால் அது கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு அது ஒரு சில சிக்கல்களை உருவாக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அங்கேருந்து போகிறவங்க, ஆனால் போகிறவங்களோட அந்த தனித்தன்மை, போகிறவங்களோட அந்த வரலாறு பார்த்திங்கன்னா மிக மோசமாக இருக்குது. என்ன விதத்தில் மோசம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும்பொழுது குதிரை பேர் அரசியல் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே இது என்னடா இது அருவருப்பாக இருக்குது, இது அசிங்கமாக இருக்குன்றது தாவேக்கா உணராதவரில் இது மாறவே மாறாது. தாவேக்காக்கு இப்போது மதிமுகவில் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. இன்றைக்கி செய்தி மதிமுகவில் ஒரு சிலர் வந்து நம்ம ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்காவில் போய் சேர்ந்துடலாமா. அதில் 2 எம்எல்ஏ இருக்காங்க, உதயசூரியன் சிம்பிள். உதயசூரியன் அப்போ ராஜினாமான்றது யார் வேணால் பண்ணலாம்ல. சரி, அது வந்து இதாகுது. பட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் தான் இதெல்லாம் வந்து சரியாகும். இப்போ இருக்கக்கூடிய இப்போ ஆல்ரெடி ஒரு 4 பேர் வழக்கு நிலுவையில் இருக்கு. அது தீர்ப்பு எப்போ வரும், என்ன ஏது என்னன்னு தெரியல. இதை வந்து 10 வருஷம் இன்பதுரை அவர்களும் அப்பாவும் கேஸ் மாதிரி 10 வருஷம் இழுக்க போகிறீங்க, இந்த நாட்டில் ஜனநாயகம் குட்டிசவராக போட்டோம், அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னா நீதிமன்றம் பொறுமையாக சொல்லிட்டோம், ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு என்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் சட்டம் படித்தவங்க நாங்கள் பாட்டு பேசிட்டு போயிடும். உங்களுக்கு என்ன கெட்டு போச்சு, அப்படியே கூட அதை விட்டுட்டு போகலாம். ஒன்று, நீதிமன்றம் தலையீடு தான் இதற்கு இமீடியட் தீர்வு. ஒன்று. ரெண்டாவது, மக்களை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. என்னங்க யார் பண்ணலை, எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் போகலையா, கலைஞர் போய் அவர் காலத்தில் போய் சேரலையா, ஓபிஎஸ் போய் ஸ்டாலின் கிட்ட சேரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜனங்களில் ஒரு கால்வாசியோ இல்லை ஒரு 30%, அதாவது தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாமே அதான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம வந்து விஜய் சாரை தேர்ந்தெடுத்துட்டோம், ஒரு ஆட்சி சரியாக இல்லை, 1 மாதத்தில் சிக்கல் இருக்குது, கரண்ட் இல்லை, பாலியல் சீண்டல் பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு, மின்சாரத்துறை, ஒரு சில அதை தாண்டி வந்து குதிரை பேர் அரசியல், இதெல்லாம் இருக்குது. ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வரணும்ல. ஆமாம் இதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வருதுன்னா அது பெரிய மனசு. இல்லை என்ன அவர் பண்ணலையா, உதயநிதி ஸ்டாலின் சரியா, எடப்பாடி பழனிசாமி சரியா, ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டாக இருக்காரா, பிஜேபியில் இதெல்லாம் பண்ணலையா, இப்படி கேட்குறவங்க இருக்காங்களா. அவங்க எப்படின்னா, எனக்கு இவரை பிடிக்குது, 5 வருஷம் கொடுத்துட்டேன், 5 வருஷம் வந்து அப்படி தான் இருக்கும், நாங்கள் பரவாயில்ல அப்படி ஏற்றுக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு தாவேக்காக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம கேட்குறது வந்து ஒரு நியாயமான கண்ணியமான கேள்வி. கண்ணியத்துக்கும் தாவேக்காக்கும் சம்பந்தம் இல்லைன்றது அவர்களோட புரிதல். என்ன கண்ணியம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. இதே வர்றவங்கள திருமாவளவன் கேட்டதுக்கு ஆதவர்ஜனா சொன்னாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, வர்றவங்கள சேர்த்துக்கிறேன்றாங்க. ஆமாம் வாங்க, கலைஞர் அபிமானிகள் கூட வாங்க நாங்கள் சேர்த்துக்கிறோன்ட்டாங்க, அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. சரி, விஜயபாஸ்கர் ஐயா வந்து நேற்று ஜேசிடி பிரபாகரை போய் பார்த்தாரு, ராஜினாமா கொடுத்தாரு. அவர் வந்து தாவேக்கால தான் சேர போகிறாரு சொல்கிறாங்க. ஐயா விஜயபாஸ்கர் வீட்டில் என்ன சம்மந்தமாக கேஸ் ரைடு பண்ணாங்க இல்லை, ஏன்னா நேயர்களுக்கு ஞாபகம் வரட்டும்ன்றதுனால நான் கேட்குறேன் அந்த கேள்வி. குட்காக்கு தானே, குட்கா என்ன போசாக்கா, பான் பராக்கு, அது பேர் என்னது, இந்த இவர் யோகி, இந்த பாபா ராம்தேவ் ஒருத்தர் காலெல்லாம் இப்படி வச்சுன்னு யோகா பண்ணுவார், ஜீவன் சவன் பிரகாஷ், அதுக்கப்புறம் டாபர் ஆம்லா, இந்த தேன் சாப்பிடுங்க, அந்த மாதிரி எதனா வியாபாரம் பண்ணது அது குட்கா. குட்கான்றது என்ன, ஒரு போதைப் பொருள், ரைட்டா. அந்த போதைப் பொருள் சம்மந்தத்தில் இவர் வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போது உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம். அவங்க என்ன வழக்கு அவங்க மேலே இருக்குது, என்ன தன்மை. இப்போ லாட்ரி இருக்கும்போது குட்கா இருக்கக்கூடாதான்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. அப்போ பேலன்ஸ் ஆகிக்குதுல்ல. என் மீது ஒண்டி சொல்லாதீங்க, என் மீது லாட்ரி பண மோசடி பண்ணனு, கட்சி தலைவர் வரியே கட்ட மாட்டார், பிளாக் டிக்கெட்டு, அது மாதிரி அது ஒரு பேக்ரவுண்டு இருக்குது அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த குட்கா ஒரு பேக்ரவுண்டு. இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்களோ அந்த சொத்து அதிகமாக சேர்த்துருப்பாங்க. வாச்சாத்தி கேஸில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேர் இருக்குது. அவருமே வந்து கோர்ட்டால் ஒரு சில நேரத்தில் கேள்விகள் கேட்டப்பட்டு கூண்டில் போய் நின்றவர் தான்.
ஊழல் வழக்குலாம் என்ன குறைஞ்சி போச்சு? அப்புறம் என்ன இங்கே வந்து கண்ணியமான அரசியல் வந்து உங்கள் கட்சிக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சிபிஐ சிபிஎம் ஆதரவு கொடுத்தாங்க பாருங்கள், அதை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கண்ணியத்தை பற்றி பேசலாம். நீங்கள் தான் அதெல்லாம் அதை பற்றி கவலையே கிடையாது. அவனுக்கு சிபிஐ வந்தால் என்ன, நமக்கு சிபிஎம் வந்தால் என்ன, நமக்கு தேவை வந்து ஒரு 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ யாரெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவங்கள ஒரு எங்க இது வின்வின் சுச்சுவேஷன். இன்றைக்கி தேதியில் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார்ல, இதுவே வந்து விஜயபாஸ்கர் சேர்றாரோ இல்லையோ தாவேக்காக்கு ஆதாயம். ஏன்னா அந்த நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறாங்க, நாளைக்கு விசிகா போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு சில பதவிகள்லாம் கேட்டிருக்க மாதிரி இன்றைக்கி ஒரு செய்தி வந்துருக்குது, இந்த பதவி பத்தலை, இன்னும் நல்ல பெரிய இலாக்காவாக கொடுங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. விசிகா இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில் ஒரு செய்தி. இல்லை, நீங்கள்லாம் உட்காந்து பேசும்போது மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கிட்டையும் திருமாவளவன் அவ்வளோ கோவப்பட்டார். உங்கள் எல்லார் மேலேயும் அவருடைய கோபங்கள் தான் தெரிஞ்சது எனக்கு. அத்தனை பேர் மேலேயும் கோவப்படுறாரு. என்ன நான் பதவியை தூக்கி போட்டு வரலையா 2004? இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, அந்த செய்திக்கு பதில் கொடுங்க, இல்லை அந்த செய்திக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. எங்களுக்கு இந்த அமைச்சரவை போதும், நாங்கள் இதுக்கு மேலே அமைச்சர் கேட்க மாட்டோம். நாங்கள் இன்னும் அமைச்சர் கேட்குறாரா? நல்ல பசையுள்ளா இலாகாவாக மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்களா. இந்த இலாகா பத்தலையாமா திருமாவுக்கு, அதாவது விசிகாவுக்கு. அப்படி வந்து செய்தி வந்துடாது, உண்மையாக என்ன தெரியாது. இது வந்து ஏதோ சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் போட்டு போல ஒரு அச்சு ஊடகத்தில் ஓரளவுக்கு என்ன ஏதுன்றது வரும். அது பொய்யா இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். எனக்கு அதில் வந்து நான் இது கரெக்டு இது சரி தப்பலை இந்த விளக்கம் சொல்ல வேண்டியது யார்கிட்ட இருக்குது? ஏன்னா இது வந்து உங்களோட பிம்பத்தை இல்லை உங்களோட நேர்மையை கேள்வி கேட்குது. அவர் தான் விளக்கம் சொல்லிட்டாரு உங்கள் எல்லாருக்கிட்டையும், நானே பார்த்தனே. அவர் தான் எனக்கு இந்த நாளைக்கே அமைச்சர் வேணான்னா நாங்கள் உடனே வெளியே வந்துடுவோம், இது ஒன்றும் அமைச்சர் கொடுத்துட்டா என்ன உள்ளே இருக்கணும்னு அர்த்தமா? இந்த செய்திக்கு என்ன பதில்? இது பொய் செய்தின்னு அறிக்கை விடுங்க, இல்லை யாருன்னா விட்டு பேசுங்க. அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ எது மெய் செய்தி? நான் அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். இதை சொல்லணும்ல, நான் விசிகா இல்லை இந்த இலாக்கா பத்தலை, இன்னும் பசியுள்ள இலாக்கா கொடுங்க அப்படின்னு கேட்குறதா தகவல். ஐயா ஆதவர்ஜுனா கிட்ட விசிகாயினர் உண்மையா தப்பா? ஆதவர்ஜுனாவை சுற்றியே எல்லாத்தையும் நீங்கள் வட்டம் போட்டு காட்டுறீங்க. இல்லை, நான் வட்டம் போடலைங்க, அவர் தான் இருக்குல்ல ஏழை அந்த கட்சியில். பொதுவாக ஏழையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு நேரம் கொடுப்பாங்க, நிறைய பேரை சந்திப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் சோஃபாவில் உட்கார வச்சு தண்ணி கொடுப்பாங்க, ஆதரவாக பேசுவாங்க. சிபிஐ சிபிஎம் விசிகா ஐயூஎம்எல் அதுக்கப்புறம் இப்போது மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் எல்லாரும் யார்கிட்ட போய் பேசினாங்க? அருண்ராஜ் கிட்ட பேசிய கட்சியில் சேர்றாங்க, இல்லை ஐயா ராஜ்மோகன் கிட்ட பேர் கட்சியில் சேர்றாங்க? ஆதவர்ஜுனா அந்த கட்சியை வளர்க்க ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு செயல்படுறாரு போல. தலைவராக இருந்துக்கிட்டுலாம் இல்லை, அவரு தான். உங்களுக்கு அதில் என்ன டவுட் இருக்குதா? அவர் தான் மொத்தம் எழுத்து. விஜய் அவர்கள் நாலேஜ் இல்லாமல் இந்த எதுவுமே நிகழ்வு நடக்க போகிறதில்ல. இந்த சனிக்கிழமான ஒரு நிகழ்வு நடக்குது கட்சியில் சேர்க்கிற நிகழ்வு விஜயோட அனுமதியோடு தான் நடக்கும். ஆமாவா? ஆமாம், அப்படி தான் நடக்கணும். அதான் நடக்குது. சரி, சொல்லிட்டு செஞ்சுக்கிறோம். நாங்கள் செஞ்சுட்டு அப்புறம் சொல்கிறோம். சார், இவர் வந்து ஊழல் கட்சிக்கெலாம் பேசினார். யார்? தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசினார். அல்லு சில்லுன்னாரு, மற்றும் பலர் மற்றும் சிலர்னாரு. இப்போ அல்லு சில்லு மற்றும் சிலர் மற்றும் பலர்கிட்ட போய் நின்று இரவல் வாங்கி அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அந்த இதில் வந்து ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்களே, இந்த அரசியலுக்கு என்ன பேர்? இந்த அரசியலுக்கு என்ன பேர்? சரி, இந்த ராஜினாமா செய்பவர்களை வைத்து என்ன நம்பர்ஸ் அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்க? இப்போது ராஜினாமா பண்ண உடனே நாளைக்கு சபாநாயகரை கூப்பிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திமுகவோ இல்லை அதிமுகவோ வலியுறுத்துறாங்கன்னா அது கண்டிப்பாக அவர் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ வரும். அப்படி வரும்போது இன்னைக்கு தேதியில் ராஜினாமா, அப்போ உள்ளே போடும்போது உள்ளே என்ன நம்பர் அதிகமாக இருக்கோ அதான் மெஜாரிட்டி. ஆமாம். இப்போ 234க்கு 118 119 கணக்கு வராது. 234 ஒரு 5 கழிச்சிருங்க, 229. 229க்கு என்ன மெஜாரிட்டின்னும் போது 113 114 இருந்தால் போதும். ஆமாம், புரியுதுங்களா? அப்போ 114 போது தாவேகாக்கு இருக்கே 118 120ல் ஒரு 5 போனால் தான் பிரச்சனை. இந்த ராஜினாமா செய்யற கணக்கீடெல்லாம் இதை டபுள் வின் சிச்சுவேஷன். இப்போ தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாரு? ஒரு சிலர் தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. தகுதி நீக்கம் பண்ணவொன்னே என்ன ஆயிடுறாங்க? அவங்களால சட்டமன்றத்தில் ஓட்டு போட முடியாது. அப்போ அரசை எதிர்த்து பண்ண முடியாது. இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, எதிர்த்து போட்டு போட வேண்டியவங்கள ராஜினாமா. அப்போது எதிர் ஓட்டுகளை வந்து ராஜினாமான்னும் போது தாவேக்காக்கு 110 இருந்தாவே போதும். இதே இப்படியே போயிடுச்சுன்னா 108. என்ன காம்பன்சேட் சார் இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இந்த மாதிரி ராஜினாமா? என்ன 1 மாதத்துக்கு முன்னாடி இவங்க எம்எல்ஏவா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன வாங்கிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க? அது அந்தவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க கிட்ட கேட்டால் நாங்களாம் மக்களுக்கு சேவை செய்ய போகிறோன்றாங்க. எம்எல்ஏ பதவி வச்சு தான் சேவை செய்ய முடியும். எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு சேவை செய்வது நான் இப்போ தான் 23 வருஷமாக நானும் பத்திரிகைக்காரனாக இருக்கிறேன். இப்போ தான் இது புதுசாக இருக்குது, புதுசாக ஒரு தினுசாக இருக்குது. இது பயங்கரமான மாற்றம். அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை கவுன்சிலர் ஆக்குங்க, வட்டத்தின் வாட்டத்தை போக்கி மக்களுக்கு சேவை நான் செய்கிறேன்,
நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் பிரதிநிதியாக இருப்பேன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை எம்எல்ஏ வாக்குங்க, எம்பி ஆக்குங்க, உங்களுக்காக உழைக்க காத்துக்கிறேன்னுவாங்க. இவங்க உங்களுக்காக உழைக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணுறேன்றாங்க, ரிவர்ஸில் பண்ணுறாங்க அரசியல். சூப்பராக இருக்குது, அருமையான ட்ரெண்ட். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இது தெரில ஒரு வியூகமாக இது நல்ல ஒரு பிஸ்னஸாக மாடலாக வரும் போல. பிஸ்னஸா இல்லை, ஆமாம். இப்போ இந்த ஃப்யூச்சரில் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, நிறைய இருக்குது. ஆமாம். இப்போ உங்களுக்கு சுனில் இருக்கிறாரு, அப்புறம் பிரமன்யா இருக்கு, அதுக்கப்புறமா பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பெண் இருக்கு, ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, அப்புறம் ஷோ டைம் இருக்கு, நிறைய இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 10-15 கம்பெனி இருக்கு. இந்த மாடல் இன்னும் யாருமே அமல்படுத்தலை. எந்த மாடல்? அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் மெஜாரிட்டி வாங்க வேண்டியது கிடையாது, நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தால் போதும். இந்த மாடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் அரசியல் இப்படி தான் போகாது. நீங்கள் தனிப்பெரும் கட்சியாக வந்த உடனே எதிர்கட்சியில் இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சியில் ராஜினாமா பண்ண வச்சிடணும். ஓ, இது ஒரு புது ஃபார்முலா. ஆமாம். யார் உருவாக்குறது இந்த ஃபார்முலா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காப்பி ரைட்டு கொடுக்கணும்னா ஐயா ஆதவுக்கு கொடுக்கலாம். ஓ, அவருக்கு அவ்வளோ நுட்பமும் அரசியல் பண்ணுறாரு. பியூட்டிஃபுல் ஃபார்முலா சார். இதே நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்க சார். 234 118 வந்தால் தான் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க முடியும். அந்த 118 உடைகிறேன் நான் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சு. 118ன்றது என்ன சொல்லுது? அரசியல் சாசனம் சொல்லுது. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுது? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எது வருதோ அவங்கள கவர்னர் கூப்பிட்டு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னுங்க. ஒன்ஸு கவர்னர் கூப்பிட்டுட்டாலுமே ஆசை யாரை விட்டுன்ற மாதிரி எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக இனிப்பு தேடி எப்படி எறும்பு வருமோ அந்த மாதிரி எல்லாம் இனிப்பை தேடி வந்துடுறாங்க. வந்த எறும்பு திரும்பி போகுமா? எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு. எறும்போட ஒரு உழைப்போட தன்மை என்னென்னா, தன்னை விட 50 விழுக்காடு, அதாவது 50% ஆஃப் பாடி வெயிட்டை தலைமையில தூக்கி வச்சுன்னு போகுமா எறும்பு. அடுத்த 6 மாதத்துக்கு, அடுத்த 1 வருஷத்துக்கு தேவையான தீவி. எறும்பை போல உழைக்கிறார்கள் நம்ம ஊர் அரசியல்வாதிகள். அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ இந்த மாடல் என்ன மாடல்னா, இப்போ நீங்கள் 200 எம்எல்ஏ இருக்குது ஒரு மாநிலத்தில். இப்போ மெஜாரிட்டி என்ன? 101. இந்த 200க்கு ஒருத்தர் வந்து 90 ஜெயிச்சிடுறாரு, ஆனால் அவருக்கு 100 வரல. அப்போ இந்த மாடல் பிரகாரம் என்ன இந்த மாடல் சொல்லுதுன்னா, கவர்னர் வந்து 90 வந்தவரை கூப்பிடுவார். மிச்சம் 50 வாங்கியிருப்பாங்க, 60 வாங்கியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 60 இருக்கிறதுல ஒரு 20 ராஜினாமா பண்ண சொல்லிடுவோம். இந்த 50ல் ஒரு 5 ராஜினாமா பண்ண சொல்லுவோம். 15 ஆயிடுச்சா? எப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினாலும் நான் 90 வாங்கிட்டு நானே உட்காந்து இருப்பேன். இது புதுசு டெக்னிக். இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, இதுக்கு என்ன எவிடன்ஸ்? கோர்ட்டுக்கு போகும்போது எவிடன்ஸ் கேட்பாங்க. அவங்க குதிரை வேறு அரசியல் தான் எப்படி அப்படின்னுங்க. சரி, அது கோர்ட்டு வேலை. தேடி கண்டுபிடிக்கிறது, ஆதாரம் இருக்கா, இவங்க பணம் பெற்றுக்கொண்டார்களா. கேஷாக வாங்கின்னு போனால் யாருக்கு தெரியும் ஆதாரம்? இப்போ நான் தான் ஒரு ஆள் எக்ஸு, நீங்கள் தான் வந்து இந்த புது மாடலை கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் இந்த புது மாடல் அப்படின்னு திரு கோட்டீஸ்வரன் சொல்கிறீங்க. திருமாவளவன் கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, தொடர்ச்சியாக ராஜினாமாக்கள் பண்ணுறாங்க. அது அதிமுகவில் அவ்வளோ பெரிய உட்கட்சி பிரச்சனை இருக்குது போல தெரியுது. மக்கள் பிரச்சனையை வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் என்ன பிரச்சனை இருக்குது? எம்எல்ஏவே கிடையாது. ஆமாம். எதுக்கு அவங்க கூட்டணி விட்டு வெளில வராங்க? எதுக்கோ ஒன்றுத்துக்கு தயாராக வராங்க இல்லையா? சரி. அண்ணாமலை எதுக்கு வராரு? அவரும் ஏதோ ஒன்றுத்துக்கு தயாராகிறார்ல. அது மாதிரி எல்லாரும் ஏதோ ஒன்றுக்கு தயாராவாங்க. புரியுதுங்களா? தேர்தலில் தோத்துட்டா தோல்வியை காரணம் காட்டி இதெல்லாம் பண்ணுறது பழசு தான். திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி 15 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ யாருன்னா விட்டு ஓடினாங்களா? இப்போ யாரெல்லாம் விட்டு ஓடுறீங்க? அதாவது ரொம்ப கம்மியாக அந்த கட்சிக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா கூட பணம் கிடையாது அந்த கட்சியோட வங்கி நிலுவையில். அந்த மாதிரி ஒரு கட்சியில் கிட்டத்தட்ட 20 எம்பி போய் சேர்ற மாதிரி. அதாவது அந்த அட்ரஸ் ஒண்டி தான் கல்கட்டாவில் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்சி பின்னாடி எல்லாம் போய் சேர்றாங்க. எதுக்குன்னா ஒரு ஆதாயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் இவர்கள். அதாவதுங்க, அரசியல்வாதிகளில் வந்து அவங்களோட தன்மை என்பது ஒன்று தான், அவங்களுக்கு வியாபாரம். அப்போ அவங்க கல்லா கட்டுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் நடக்குது. இதுக்கு கேட்டால் வந்து நான் வந்து இவர் அவங்கன்னு சொல்ல, நான் பொதுவாக பேசுகிறேன். நான் நாட்டில் இருக்கிற இதை பற்றி பேசுகிறேன். கட்சித்தாவல் தடை சட்டம் எதுக்கு வந்துச்சு? சும்மாவே வந்து நீதிமன்றமோ இல்லை அரசியல் சாசனம் படித்தவங்களோ இப்படி ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வருவாங்களா? கட்சி தாவல் சட்டம்னு எதுக்கு ஒரு சட்டம் வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு அல்வா கொடுத்துட்டு அடுத்த கட்சியில் போய் லட்டு வாங்கி சாப்பிட்டா அவங்க மீது குதிரை பேர அரசியல் போடலான்றது அந்த சட்டம். நேற்று பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை கூட சேர்த்தே பேசுனாங்க. இது குதிரை பேர அரசியலா? குதிரை பேர அரசியலா? அது கழுத பேர அரசியல்னு நேற்று கழுதையோட ஒப்பிடுறாரு இவங்கள. நான் சொல்லலை, அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். பட் ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனை பொன் ராதாகிருஷ்ணன்லாம் பாஜக தோப்புக்கு கட்சி மாறணும்னா எத்தனை வாட்டி மாற்றிருக்கணும். இப்போ
அவர் மீது 1000 விமர்சனம் இருக்குதுங்க. அந்த மனுஷன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தன்மை மாறலல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யாருன்னா, இப்போ நான் ஒரு பேருக்கு எடுத்துக்காட்டேன்னாலும் சொல்ல முடியும். இப்போ ஐயா வீரபாண்டியன் இருக்கார். அவரை நீங்கள் இந்த வாங்க இப்படி இப்படின்னு அல்ல அவர் கொள்கையில் சமரசம் செய்ய முடியுமா? இல்லை அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ யாருன்னா தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கட்சியே அவங்கள கட்சி விட்டு நீக்கிடும் சார். இப்போ யார் சார் தூக்குன மாதிரி சொல்கிறீங்க நீங்கள்? அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடக்குது? இல்லை சார், யாருமே தூக்கல சார். இவங்க போய் ஐயா ஆதை வந்து கனவுல வந்து நீங்கள் வாங்கன்னு சொன்ன மாதிரி அவங்கலாம் கனா காண்டாங்க சார். இதில் இந்த ரோல் அமைச்சர் பதவி தரோன்ற மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அவங்க கனவு காண்டாங்க. அந்த கனவு மெய்யாவாதா அப்படின்ற ரேஞ்சில் இந்த மெய்யழகன் படத்தில் காட்டியிருப்பாங்களே, சேவை செய்யறதுக்காக அவர் வந்து ஐயோ இப்படி பாசத்தை பொழிகிறாங்களே அப்படின்ற மாதிரி கடைசியில் ஐயா அரவிந்த் சாமி மனசு மாறுறாங்க. அந்த மாதிரி இவங்களாம் மனசு மாறி போய் சேர்றாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம சந்தேகம்லாம் பட வேணாம். சரி, அரசியல்வாதிகள் குதிரை பேர் அரசியல் சொல்லட்டும், அது கழுதை பேர் அரசியல் என்ன வேணால் அவங்க வார்த்தையை வச்சு சொல்லிட்டோம். என் பார்வையில் வந்து இது உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல வியாபார அரசியல் மாடலாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னா வியூக வகுப்பு கம்பெனிலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது ஆனாப்பட்ட ஐயா ஜான் ஆரோக்கியசாமி ஐடியா கொடுத்து 108 தான் வந்துச்சு. ஆனால் இந்த புது மாடலில் ஆட்சியை தக்க வைக்கிற அந்த மாடல் இது தானே. அப்போ இது எது மாடல்? இப்போ ஏசி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, லேட்டஸ்ட் மாடல் தானே நீங்கள் வாங்க விருப்பப்படுவீங்க. அது மாதிரி இது லேட்டஸ்ட் மாடல் பிரகாரம் எந்த மாநிலத்திலுமே தனிப்பெரும்பான்மை வாங்க வேண்டிய அவசியம் இனிமேல் கிடையாது. நீங்கள் ஒரு நம்பர் அதிகமாக ஜெயிச்சிட்டா போதும். மற்றவங்கள விட என்ன பண்ணோம், நீங்கள் நம்பர் அதிகமாக ஜெயிச்சுட்டு கவர்னர் வீட்டுக்கு 4 வாட்டி போயிட்டு வரணும். அவர் வேண்டப்பட்ட கவர்னராக இருந்தால் உடனே பதவி ஏற்றுக்கங்கன்னு இல்லைன்னா போய் நம்பர் எடுத்துன்னு வாங்கணும். அது வந்துருவாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மற்றவங்கலாம் இருக்கிறாங்கல்ல வந்துருவாங்க. வந்ததுக்கு பிறகு எதிர்கட்சி உங்களை அச்சுறுத்தக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா அந்த கட்சியில் ராஜினாமா பண்ண சொல்லிடணும். பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதுக்கப்புறம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவுக்குறதுக்கு முயற்சி நடக்குது. இந்த மாடலை யாருக்கும் தெரியாமல் இந்த மாடல் கட்டி முடிச்சிட்டாங்களா? இது வெற்றி மாடல். இப்போ இது யாருன்னா கவுக்க முடியுமா? இதை இப்போ எப்படி கவுப்பீங்க சொல்லுங்கள்? அதாவது சம்பந்தமே இல்லாமல் இந்த ஆட்சியை கவுக்க முயற்சி நடக்கிறது, திமுக அதிமுக பேசுகிறது, பிரச்சாரம்லாம் சூப்பர். இன்னும் பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கிறீங்க, ரைட்டு. இப்போ நான் கேட்குறேன், எப்படி கவுப்பீங்க? இப்போ இன்றைக்கி மெஜாரிட்டி என்ன யார்கிட்ட இருக்குது? அந்த கவுக்குற சக்தியில் பலம் யார்கிட்ட இருக்குது? அதிமுகவில் உருவிட்டே இருக்கிறாங்க. மதிமுக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. உதயசூரியனில் நின்ற கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட சமிக்கைகளும் அப்படி தான் வெளிப்படுது. ஐயா வைகோ என்ன சொல்கிறாரு? ஆட்சி சிறப்பாக இருக்கா. எப்படி இருக்கா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு ஆட்சி மோசமாக இருக்குது. ஹெட்லைன்ஸ், நேஷ்னல் ஹெட்லைன்ஸு ட்ரம்ப் நியூஸு கீழே வருதுங்க. போர் சம்பந்தமான செய்தி கீழே வந்துட்டு, ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சென்னை தலைநகரனுடைய சென்னையினுடைய பிரச்சனை இதுன்னு ஒரு பத்திரிகைக்கு தர்மம் தெரியுது. பத்திரிகை தூக்கி மேலே வைக்குது. நேஷ்னல் ஃப்ளையரில் வைக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க? 24 மணி நேரத்தில் 12 இடத்துல பாலியல் சீண்டல். அதுவும் எங்கே நடக்குது? சென்னைக்கும் சென்னை பக்கத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள்ல. இது ஏதோ வந்து ஸ்ரீவைகுண்டம் தாண்டி உள்ள நாங்குநேரிக்கு லெஃப்ட்டு, கன்னியாகுமரிக்கு சவுத்து, திண்டுக்கலுக்கு சென்டரு, இல்லைனா வந்து வேதாரண்யம் நாகப்பட்டினத்துக்கு லெஃப்டிலாம் நடக்கலை. கிரேட்டர் சென்னை சொல்லிட்டு ஸ்கொயர் ஃபீட் அதிக போட்டு விற்று பெருளாதாரம் பண்ணுறீங்களே, அந்த இடங்கள்ல நடக்குது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, பழைய சென்னையில் இவ்வளோ குற்றங்கள் 12 மணி நேரத்தில். அப்போ 24 மணி நேரத்தில் 12, 2 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல ஒரு பாலியல் சீண்டல் நடக்குது. ஒரு பத்திரிகை போடுது, இதான் நடந்துன்னு இருக்குது நாட்டில். ஐயா வைகோ சொல்கிறாரு சிறப்பாக நடக்குது ஆட்சி. எப்படி நடக்குது? சிறப்பாக நடக்குதுன்றார். துரை வைகோ ஐயா சொல்கிறாரு உதயசூரியல் என்னதே துரதிருஷ்டவசம், கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு சின்னமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் ரெடி ஆகிட்டீங்க போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கே போகிற போக பார்த்தா சிறிய கட்சி பெரிய கட்சியெல்லாம் இருக்குமானே தெரில. அப்படி ஒரு மாடலை தாவேக்கா செயலாக்கம் பண்ணுது. இவங்க இதை பண்ணுறது இது. ஆனால் வெளியில் பேசுறது என்ன? ஆட்சியை கவுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஏதோ ஆப்ரேஷன் எஸ்ன்னெல்லாம் சில செய்திகள்லாம் வருது. ஆப்ரேஷன் எஸ்ன்னா என்ன சொல்ல வராங்க? சபாநாயகர் அவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி அவருக்கு எதிராக கொண்டு வந்து இதை கொண்டு வர முடியும். ரொம்ப லேட்டு. நம்ம யதார்த்தத்தை பேசிட்டு போவோம். பழைய சப்ஜெக்ட். அவங்கள பார்த்தா உங்களை மெயினில் நீங்கள் போட்டு முடிக்கிற மாதிரி ஆகுது. மார்க் ஆண்டனி, பாஷாபாய் அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்க? பாஷா நீ ரொம்ப பேசிட்ட, இப்போ பாரு அப்படின்னு ஒன்று. அப்போ திருப்பி பாஷாபாய் சொல்லுவாங்க அங்கே பாரு அப்படின்னு ஒன்று. அங்கே இதை விட அதிகமாக பொருளை போட்டுன்னு இருப்பாங்க, கன்னெல்லாம் வச்சுன்னு, துப்பாக்கி வச்சுன்னு. ஆமாம், அந்த மாதிரி ஐயா ஆதவ் சீன் வந்து வேறு லெவலில் போட்டுன்னு போயினே இருக்கிறாரு. போகிற பக்கம் பார்த்தா இப்போ மதிமுக அடுத்து திமுகவுக்கு வருவாங்க. ஏன்னா அதிமுக காலி ஆகிடும். எடுக்கிறது இப்போ நீங்கள் ஒரு டப்பாக்குள்ளேருந்து விட்டுக்கு எடுக்கிறீங்க எதையோ ஒன்று, எவ்வளோ வருமோ அவ்வளோதானே எடுக்க முடியும்.
அதிமுக முடிச்சுட்டு அதிமுக டப்பா காலியானவொன்னா அடுத்த டப்பா எங்கே தேடுவாங்க? திமுக தான். ஆல்ரெடி திமுகவை சுற்றி இருந்த சின்ன சின்ன டப்பாவில் எடுத்துன்னு போயிட்டார் ஐயா ஆதவ் கூட்டணின்ற பேரில். நீங்கள் இதுதான் நடக்குது, யதார்த்தத்தை பேசுங்க. அவங்க வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை தீர்மானம் டூ லேட்டு. எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்ககிட்ட? அதிமுக திமுகவை தனிமைப்படுத்துகிறாரா? அதாவது அதிமுக திமுகவை நிலைகுலைய வைத்துக் கொண்டிருக்கிறாரா ஆதவ் அர்ஜுனா? நிலைகுலைய வைக்கிறதுன்றதை விட அது என்ன நிலைகுலைய, ஏதோ ராஜதந்திர கேள்வி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அல்ப அரசியல்னு நான் பார்க்குறேன். சொந்தமாக கட்சியை வளர்க்கணும், சொந்தமாக ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு போகணும். மாற்றுன்னு சொன்னது அந்த மாற்றத்தை நிகழ்த்தி காட்டணும். மக்களுக்கும் எனக்கும் தான் ஒப்பந்தம். ஏன் சார் அவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னு சொன்னது எவ்வளோ பெரிய மோசமான அரசியல்ன்றாங்க. தீய சக்தி ஒன்று, தீர்ந்து போன சக்தி. தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் நக்கி எடுத்து சாப்பிட்ற சக்தி என்ன சக்தி? நான் தான் கேட்குறேன். இந்த கட்சியிலேருந்து வராங்கல்ல, சேர்த்துக்கிறீங்கல்ல, மிச்சம் மீதி பழசு மோசம் கேவலம் அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் யார்? நீங்கள் யார்? அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களோட தன்னம்பிக்கை, உங்களுக்கு கொள்கை. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் போகிற வர கட்சியெல்லாம் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு பேசிட்டு அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியும் கூட வச்சுன்னுக்கிறீங்க. ரைட்டு, இப்போ கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னது அது வந்துடக்கூடாதுன்றதுனால சொந்தமாக கல்லாப்பெட்டியை செஞ்சு ஒரு விஷயத்தை உருவாக்கணுன்ற மாதிரி போகுது அரசியல். அப்படி புரிஞ்சிக்கலாமா? அதனால தான் சொன்னேன், தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மாடல். நான் வந்து ஏன்னா இந்த வேலை இருக்கிறதுனால கோர்ட்டு பக்கம்லாம் போக முடியறதில்ல. நான்லாம் வந்து கவுன்சிலாக இருந்தேன்னா நான் சொல்ல, மிலாட், திஸ் அ பியூட்டிஃபுல் மாடல் தட் சக்ஸஸ்ஃபுல்லி ஹஸ் பீன் ஃபார்முலேட்டட் பை த நியூலி ப்ரோட்டட் பார்ட்டி. எந்த ஸ்டேட்லையுமே நடக்காத ஒன்று நடந்துனுதா என்ன தமிழ்நாட்டில்? சார் எந்த ஸ்டேட்டில் நடக்குது இல்லை, ஒரு மாடலை புதுசாக உருவாக்கியிருக்கீங்கல்ல. எதிர்கட்சியை ராஜினாமா பண்ண வச்சு அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில். எனக்கு மெஜாரிட்டிக்கு போகும்போது எனக்கு மெஜாரிட்டி. இங்கே தலைமை மேலே அதிருப்தியில் இருக்காங்க சார். இங்கே தலைமை மேலே அதிருப்தி, எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சரி எங்கே போனால் எதிர்காலம் இருக்குமோ அதை ஓடுறாங்க. அப்போ ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சியிலேருந்து சாரையாக போய் பாஜக கூட சேர்ந்தாங்களா சாரையா? அப்போது சாரையாக சேர்ந்த பொழுது நம்ம என்ன பேசணும்? தமிழ்நாட்டில் வாய்க்கிழியே எல்லா கட்சிகளும் சேர்ந்து பாஜக வந்து ஒரு குதிரை பேர் அரசியல் பண்ணுது, பாஜக மலிவான அரசியல் பண்ணுது, பாஜக ரிசார்ட் அரசியல் பண்ணுது, அப்போல்லாம் பேசணும்ல. அப்போ இன்றைக்கி அதையே தாவேக்க பண்ணதும் மாற்றி பேசினா நல்லா இருக்குமா? நான் பாஜகவுக்கு ஒரு நியாயம் சொல்கிறீங்க, காங்கிரஸ் ஆதரிக்கிற தாவேக்காவுக்கு வேறு நியாயம் சொன்னால் எப்படி சார்? இது மோசமான, இது மக்கள் ஓட்டு போட்டாங்களா சார்? எடப்பாடி தலைமையை எங்களால் பிடிக்கல, எடப்பாடியோடு இருந்தால் அதிமுகவோட நிலை என்ன எங்களுக்கு தெரியல, அது குடும்ப கட்சியாக மாறிட்டு இருக்கு, அதனால நாங்கள் எங்களுக்கு எங்கே எதிர்காலம் இருக்குதோ மக்களுக்கு எங்கே நல்ல. சரி, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டுமா, அந்த கட்சி ஆட்சிக்கு வரல, டெண்டர் எடுக்க முடியாது, அமைச்சராக முடியாது, ஊழல் பண்ண முடியாது, அதனால எடப்பாடி முகம் பிடிக்கல. எடப்பாடி ஜெயிச்சிருந்தா முகம் இங்கே டெண்டர் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களே 35 வருஷம் சும்மா தான் இருந்தோன்றாரு புசி ஆனந்த் சொன்னார் பார்த்தீங்களா? ஒன்றும் எங்களுக்கே ஒன்றும் கிடைக்கல. அது கரெக்டு. ஐயா விஜயபாஸ்கர் பார்த்தா சும்மா சேர்ந்துக்கிறேண்ணா என்னண்ணா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரியலையே எங்களுக்கு. ஐயா ஆதவ் என்ன, ஐயா வள்ளலார் படம் வச்சு எதனா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு இயக்கத்தை நடத்துகிற மாதிரி தெரியுதா? இல்லை மதர் தெரேசா விட்டு போன மிச்ச பணிகளை செவ்வனை செழித்து பண்ணுறதுக்காக ஐயா செங்கோட்டையன் தலைமையில் வந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஐயா இவங்களெல்லாம் நாங்கள் நம்பணும். நான் இவங்க மீது இவங்கெல்லாம் எந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியிலேருந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இவங்க தாவேக்கலை சேர்றதுனால நான் என் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டா மக்கள் ஒரு பத்திரிகையாளரை பற்றி என்ன நினைப்பாங்க? சார் அரசியல்வாதிகள் தன்மை மாறும், தரம் மாறும். செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் சேர்ந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ஏன்னா முதலமைச்சர் தான் சொன்னார் செந்தில் பாலாஜி மோசமான மனிதர், ஊழல் பேர் வழி, இவர் கெட்ட கேடுக்குன்னு பேசுனது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நம்ம அன்னைக்குமே செந்தில் பாலாஜி ஐயா தவறுனோம், சேர்த்துக்கணப்பும் தவறுனோம், அவர் மந்திரியாக இருந்தது தவிர அவர் இருக்கக்கூடாதுன்றதான் பேசணும். அப்போ அதே ரூலில் தானே நான் ஐயா ஆதவ் அர்ஜுனாவையும் பார்க்கணும். அப்போ நான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வண்டி அவ்வளோ பேசிவிட்டு இன்னைக்கு ஐயா ஆதவ பற்றி நான் பேசவே கூடாதுன்னா அப்போ என் மேலே தானே தப்பு சார்? ஆதவ் டிவிக்கு அப்படி வேண்டாம் சார், விஜய்னு பேசுவோம், டிவிக்குன்னு பேசுவோம் சார், அதுதானே சார் கரெக்டாக இருக்கும். இல்லை அவரு நல்லவர். யார்? விஜய் சார். அப்படிதான் ஸ்கிரிப்டில் டிசைனில் இருக்குது, அப்படி தான் இன்ஸ்டாவில் போகுது. நான் ட்ரெண்டோடு போய் வைப்பு பண்ணணுன்னு பார்க்குறேன், நீங்கள் ட்ரெண்டை மாற்றுறீங்க. விஜய் அண்ணா தப்பு பண்ண மாட்டார். விஜய் அண்ணா தப்பு பண்ண மாட்டார். நிறைய பேர் நம்புகிறோம், நானும் நம்புகிறோம். எல்லாத்துக்கும் காரணம் கூட இருக்கிறவங்க தான். இதை இப்படியே நம்ம பில்டப் பண்ணி போயிட்டோன்னா அடுத்த 4.75 வருஷம் கழிச்சவொடனே என்னப்பா பண்ணுவார் அவர்? சுற்றிக்கிறவங்க ஏமாற்றிட்டாங்கப்பா அப்படி. சரி, புது மாடலை கண்டுபிடிச்சி போயினே இருக்கணும் சார். விஜய் அண்ணாவுக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம்? சார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுற்றி இருக்கவங்க பார்த்துக்கோங்க. 4-5 பேர் வச்சுருக்குறோம் நாங்கள் அதெல்லாம் சரி செய்யறதுக்கு. உழைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, தம்பி ரமேஷ், ஐயா ராஜ்மோகன்,
லோகேஷ் தமிழ்ச்செல்வன், கஷ்டப்படுறதுக்கு ஐயா ஜேசிடி பிரபாகர். ஏன்னா என்ன பண்ணுறதே தெரியாமல் தலை பிச்சுக்கும். இப்போ அவருக்கு மேலே கேஸெல்லாம் இந்த வழக்கெல்லாம் போகுது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணியமாக பத்திரிகை ஹேண்டில் பண்ணுறது கொள்றதுக்குலாம் செங்கோட்டையன். அதுக்கப்புறம் உண்மையிலே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு சிலர் அமைச்சர் கீழே இருந்திருப்பாங்க, சாதாரணமாக இருந்திருப்பாங்க. வசதி இல்லாத ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கி அவர் வந்து அரசு பள்ளியில் தன்னுடைய மகளை படிக்க வைக்கிற அளவுக்கு இதெல்லாம் சாதனைகள். சோதனைகள் இன்னொரு சைடு, இது சாதனையை விட சோதனை அதிகமாக போயினே இருக்கு. நாங்கள் கடைசியாக இதை காட்டிட்டு அந்த லாஸ்ட்டாக ஒரு 3-4 பாட்டு போடுவோம் திருப்பி. இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் இது அதை போட்டுட்டு முடிச்சோம். நாங்கள் டிசைன் எங்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும், அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கணுன்ற எங்களுக்கு இந்த வித்தை தெரியும். எங்ககிட்ட சிஸ்டம் இருக்குது, இப்போ பவரும் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நாளைக்கு பேரவை கூட்டத்தொடர் தொடங்குது, எப்படி இருக்க போகுது? ஏன்னா இனி அமைச்சர்கள்லாம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் துறை சார்ந்து பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். எப்படி இருக்கும் இந்த பேரவை கூட்டத்தொடர்? ரொம்ப கஷ்டப்படுவாங்க தாவேகா. ஏன்னா திமுக அதிமுக வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக வருவாங்க. அவங்க வந்து ஃபுல் பியூரிட்டி அவங்க பேசுவாங்க. எங்களது நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 99 அந்த கேரட் சொல்லுவாங்களா கோல்டில் 22 கேரட் 24 கேரட் மாதிரி இருக்கும் நாளைக்கு பேச்சு. இவங்க ஐயோ இது நம்ம ஸ்கிரிப்டாச்சே, இதை எடுத்து அவங்க பேசுகிறாங்களேன்னு தலையை போட்டு பிச்சுன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆல்ரெடி நிதி பற்றாக்குறை அது இது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு 13 லட்சம் கோடி. ஆமாம், 13 லட்சம் கோடி திடீர்னு போய் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டாங்க. 13 லட்சம் கோடி கடனில் இருக்குதுன்றது நீங்கள் தனியாகவே இதை வந்து கேட்டிங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது பேசிக்காக என்னென்னா ஒரு பெயில் டைம் மாதிரி. இப்போ ஒரு கேஸில் நமக்கு வந்து ஒரு சில விஷயம் சரியாக வரலை, இல்லை வந்து ஒரு இமீடியட் சேஃப்டி வேணால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெயில் வாங்கிக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து இந்த வெள்ளை அறிக்கை என்பது பெயில். எதுக்கு பெயில் வாங்குறாங்க? அதாவது 2500 கேட்கக்கூடாது, 6 சிலிண்டர் கேட்கக்கூடாது. அதை இப்போ 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் இல்லையா. வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானே வெளியிடுறாங்க. சரி, இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. ஐயா சவுந்தரராஜன் பழைய இயக்குனர் வந்து நடந்து போகும்போது கூட ஒருத்தர் வருவார், இந்த பேப்பர்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பார் கையில், படின்னு ஒன்றும் இல்லைன்னு தெரியும், கீழே போட்டுருன்ட்டு இவர் பாட்டு நடந்து போயிடுவார் வேஷ்டி கட்டி. அதான் அது வெள்ளை அறிக்கையை வச்சு ஏழை பழைய விவசாயிகள் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? வெள்ளை அறிக்கை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? என் வீட்டில் கரண்ட் இல்லை, குழந்தைங்களாம் வெளில அனுப்ப முடியல, கஞ்சா போதை பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற பிரச்சனை இன்னும் தொடருது. இதெல்லாம் இருக்கும்போது வெள்ளை அறிக்கையை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓட்டு போட்டாச்சு. வெளிப்படைத்தன்மை சார் மக்கள்கிட்ட காட்டுறாங்க, பாருங்க எப்படி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தோம் 1 வாரம் வேலைங்க இது வெள்ளை அறிக்கை வெளியிடுறது. கரெக்டாக வேலை பார்த்தா 1 வாரம் வேலை. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் இப்போ ஒரு படி மேலே போயிட்டாங்களா? ஐயா ஓபிஎஸ் நிதித்துறை அமைச்சராக இருந்தார், தங்கத்தனரசு சிறப்பாகவே செயல்பட்டார். பிடிஆர் அவருக்குன்னு ஒரு பாணி. இன்ஃபேக்ட் யூ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட், இன்றைக்கி அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக எனக்கு சிறப்பாக தெரிகிறார். யாரை பார்த்துட்டு? இவரை பார்த்துட்டு, ஐயா வில்சனை பார்த்துட்டு. மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க, பார்த்தீங்களான்னு தெரியல எந்த அளவுக்கு. இந்த ஐயா 23ஆம் புலிகேசி படத்தில் ஊற வைத்த பாத்திரத்தை எடுக்கவும் பின்பு அதில் புளியங்காயும் ஒரு முயலையும் நீந்த விடவும் வருவாய் பெருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் போட்டுருக்குறாங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி சார். அவர் அப்படி கையாளுறாரு. நான் அதை போடலைங்க, நான் இப்போ மீம்ஸில் அப்படி போட்டு வருவாய் பெருக்கிறதுக்கு எப்படின்னும் போது இது மாதிரி தான் இப்போ வந்து இவங்க இழுத்து கூட்டி தமிழ் படிக்கிறது பேசுறதெல்லாம் அதோட ஒப்பிட்டு போடுறாங்க. புதுசு. இன்னொருத்தர் வந்து எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு அந்த காலக்கேயத்தில் தும்ரா தீஸ்ரா கேஸ்ரா போஸ்ரா அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்று போட்டுட்டு ஐயா மரிய வில்சனை போகிறாங்க. நான் எதுவுமே நான் வர்றதை நான் அப்படியே 13 லட்சம் கோடி உண்மையா பொய்யா? உண்மைதான், அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 13 கோடி தான், அது தெரியும் சார். இங்கே பிம்பிலிகி பியாபின்ற மாதிரி போயிட்டு இருக்குது, புரியுதுங்களா? 5 லட்சம் கோடியை வந்து குறைப்பேன்னு சொல்லிட்டு தான் பிடிஆர் சார் வந்தார். நல்ல வேலை 2 வருஷம் கழிச்சு அவரை மாற்றி விட்டாங்க. அவர் வந்து ஒரு கேஸ் ஒரு ஆடியோ போச்சுன்னு சொல்லி சர்ச்சையாகி பணம் தப்பு பண்ணுறாங்க திமுக காரங்கன்னு சொன்னோன்னா அவர் பதவி பறிக்கப்பட்டு மாற்றப்பட்டது. அந்த உண்மையும் ஃபுல்லாக வெளில வரல, அதெல்லாம் தெரிஞ்சது தான். இன்னொன்று இதில் என்னன்னா கடனாயிடுச்சுன்னா மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லம் தேடி கல்வி, அதுக்கப்புறம் மருத்துவம் வீடு வீடாக ஒரு சிலது கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தாங்களா இல்லையா, அது மாதிரி அப்புறம் முதியோர் உதவித்தொகை ஏற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு செஞ்சது. இப்போ கடன் வந்து சும்மா ஆகலை, ஒரு சில மக்களுக்கு உண்டான விஷயங்களில் செஞ்சும் கடன் ஆகிருக்கு. அதே சேர்த்து தான் பார்க்கணும். கடன் ஆயிடுச்சு எங்கே சிக்கல்னா இப்போ அது காம்பவுண்டிங்கில் போகுது, அதுதான் சிக்கல். எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா ஏன்னு கேட்டேன். நீங்கள் வந்து ஒரு புது மாடல் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம் இது புது மாடல் தானான்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதுவும் இந்தியாவிலே இல்லாத ஒரு புது மாடல் நடந்துட்டு இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க.
நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கோட்டீஸ்வரன் சார். நன்றி.